வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகளோடு உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் ஒழிப்புக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை கோருகின்றார் ஜனாதிபதி. தேர்தல் தினத்தில் காலையிலேயே வாக்களிக்குமாறு பிரதமர் வேண்டுகோள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 54 பேர் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து நீக்கம், அகில விராஜ் அறிவிப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று விடத்தல் பள்ளி முகாமுக்கு திரும்பிய ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி. செய்திகள். கொழும்பு மாவட்டத்தில் பொதுஜன பெரமுன வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கும் மக்கள் சந்திப்புகள் சிலவற்றில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இன்று பங்கேற்றார். இதன்போது மக்களிடம் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி போதை வஸ்தை தடுக்க அச்சமின்றி தகவல்களை வழங்கும்படி கோரினார். முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தலவத்துக்குட பகுதியில் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி கலந்து கொண்டார். பிரதேசத்தில் நிலவும் மக்கள் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதுடன் போதை பாவனையினால் பாதிக்கப்பட்ட இளைஞர் சமுதாயத்தை பாதுகாக்குமாறு இதன்போது பிரதேச மக்கள் கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்தனர். ඒකට අපිට ගමේ මට්ටමේ අල්ලගන්න පුළුවන්. ඒගොල්ලන්ට කතා කරන්න බය කියලා තමයි කතා කරන්නේ. නෑ අපි අර වෙනම නම්බරයක් ගන්න තියෙනවානේ. නම්බර් එකක් දීලා තියෙනවා. ඒකට දැනුම් දෙන්න කියලා. அரசு நிறுவனங்களுக்கு தளபாடங்களை பெற்றுக் கொள்ளும் போது தேசிய நிறுவனங்களில் மாத்திரம் கொள்வனவு செய்ய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இதன்போது ஆலோசனை வழங்கினார். இதேவேளை பொதுஜன பெரமுன வேட்பாளர் ஜகத்குமார் பத்திரமூலையில் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கு பற்றினார். சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளின் பராமரிப்புக்காக அரசாங்கம் செலவழிக்காமல் அவர்களை பொருளாதார உற்பத்திக்காக பயன்படுத்தி செலவுகளை ஈடு செய்வதற்கான முறைமை தொடர்பில் மக்கள் இதன்போது யோசனை ஒன்றை முன்வைத்தனர். பாடசாலை மாணவர்களின் அதிக நிறை கொண்ட பாடசாலை பணி தொடர்பில் கவனம் செலுத்துமாறு இதன்போது ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. 47 வருடங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக இருந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கே திலகரத்ன உள்ளிட்ட சிலர் இதன்போது ஜனாதிபதியின் செயற்திட்டங்களுக்கு ஆதரவு நல்கினர். பாராளுமன்ற வேட்பாளர் மதுர விதானகி கோட்டை நகரசபை வளாகத்தில் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கேற்றார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் இடிஐ வைப்பீட்டாளர்களுக்கு இயலுமான ஒத்துழைப்பை வழங்குமாறு கோரினார். மதுர விதானகிவின் கொள்கை பத்திரம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மொரட்டுவையில் பொதுஜன பெரமுன வேட்பாளர் சமன்லால் பெர்னாண்டோவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு ஜனாதிபதி இணைந்து கொண்டார். அதன் பின்னர் நுகைக்குடையில் நடைபெற்ற நிகழ்வில் ஜனக் ரணவக்கவுக்கு ஜனாதிபதி ஆதரவு வழங்கினார். தினத்தன்று காலையிலேயே சென்று வாக்களிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கோருகின்றார். பொருளாதார பிரிவு உட்பட சகல பிரிவுகளிலும் நாம் முன்னேற்றம் அடைந்திருந்தோம். அந்த சகலதும் வீழ்ச்சி அடைந்து நாம் வறுமைக்கு தள்ளப்பட்ட நிலையை எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டது. உங்களது பெருமதியான வாக்கை வீணாக்காதீர்கள். காலையிலே வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்லுங்கள். காலையிலே வாக்களித்து விடுங்கள். மாலையாகும் பொழுது என்ன நடக்குமோ தெரியாது. பொதுஜன பெரமுன வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கில் நேற்று மாவட்ட கமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இதனை கூறினார். 2016 முதல் 2019 வரை மத்திய கலாசார நிதியத்தில் 11 பில்லியன் ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளமையை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நியமித்த குழுவின் அறிக்கை அம்பலப்படுத்தியதாக பிரதமர் அலுவலகம் இன்று பிற்பகல் அறிவித்தது.
மத்திய கலாசார நிதியத்தின் செயற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இன்று கையளிக்கப்பட்டது. அந்த அறிக்கையின் பிரகாரம் உரிய அனுமதியின்றி நிலையான வைப்புகளை மீளப்பெற்றமை மற்றும் வைப்புக்கான வட்டி வருமானம் அற்றுப்போனமையினால் 2608 மில்லியன் ரூபாவும், சட்ட ரீதியான அனுமதியின்றி சிசுதகம் செவன வேலை திட்டத்தின் கீழ் நிர்மாணங்களுக்காக 753 மில்லியன் ரூபாவும், சுற்றுலா நுழைவுச் சீட்டுகளில் டாலர் வருமானம் ரூபாவுக்கு பரிமாற்றப்பட்ட போது ஏற்பட்ட நட்டம் 48 மில்லியன் ரூபாவும், தொல்பொருள் பொறுப்புக்காக வழங்க வேண்டிய ஒத்துழைப்பின்மையினால் சட்டவிரோதமாக வேறு செயற்பாடுகளுக்காக செலவிடப்பட்ட 2266 மில்லியன் ரூபாவும், அபேகம செய்திட்டத்தின் போது சொத்துக்கள் பொறுப்பளிக்கப்பட்ட போது ஏற்பட்ட நட்டத்தால் 8 மில்லியன் ரூபாவும், முறையான அனுமதியின்றி கலாசார உதவி மற்றும் பிரதானமாக வழங்கப்பட்ட 2316 மில்லியன் ரூபாவும் நிதியத்துக்கு இல்லாமல் போயுள்ளது. ஆட்சேர்ப்பு நடைமுறையில் அனுமதிக்கப்பட்ட வரையறைகளை மீறி முறைசாரா ஆட்சேர்ப்புக்காக சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக 3060 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி 1059 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக குழு வெளிக்கொணர்ந்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. இடம்பெற்றுள்ள நிதி மோசடிகள் மற்றும் துஷ்பிரயோகமான நிர்வாக மோசடிகளுக்காக சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்குமாறு குழு தமது அறிக்கையில் பரிந்துரைத்துள்ளது. இதனைத் தவிர மத்திய கலாசார நிதியத்துக்கு சொந்தமாக உள்ள டாலர் கணக்கிலும் சட்டவிரோதமாக நிதியை விடுவித்துக் கொண்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது என பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது நிலையான வைப்பில் 400 மில்லியன் ரூபாவை எவ்வித அனுமதியுமின்றி விடுவித்துக் கொண்டுள்ளதாக குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி காமினி சரத் எதிரிசிங்க, ஓய்வு பெற்ற அமைச்சின் செயலாளர் கோட்டாபய எதிரிசிங்க, சட்டத்தரணி ஹரிகுப்தா ரோஹனதீர ஆகியோர் குறித்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். மத்திய கலாசார நிதியத்தில் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் பிரதமர் விசாரணைகளை நடத்தும் நிலையில் குருநாகலில் தொல்பொருள் அழிக்கப்பட்டமை தொடர்பில் எவரையும் இதுவரை கைது செய்ய முடியாமற் போயுள்ளது. இந்த தொல்பொருள் அழிப்பு தொடர்பில் பரிமாறப்பட்ட ஆவணங்கள் சிலவற்றை உடனடியாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு குருநாகல் மாநகர சபையின் மேயர் மற்றும் மாநகர ஆளுநர் ஆகியோருக்கு இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சட்டமா அதிபரின் வேண்டுகோளுக்கு அமையவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் நகராதிபதி வெත நியோகයක් නිකුත් කර குருநாகல் மாநகர சபையின் மேயருக்கு உத்தரவொன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புவனேக ஹோட்டல் என கருதப்படுகின்ற கட்டடம் தொடர்பிலான அனைத்து கடிதங்களையும் இன்றைய தினத்திற்குள்ளேயே நீதிமன்றத்திடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டது. சட்டமா அதிபரினால் பெயரிடப்பட்ட 10 ஆவண கோவைகள் அதில் அடங்குகின்றன. சட்டமா அதிபரின் வேண்டுகோளுக்கு அமைய வடமேல் மாகாண ஆளுநருக்கு நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. வடமேல் மாகாண நகர அபிவிருத்தி குழு கூட்டத்துடன் தொடர்புடைய அனைத்து ஆவண கோவைகளையும் குழு கூட்டம் தொடர்பிலான குறிப்புகளையும் இன்றைய நாளுக்குள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. අද දිනම අධිකරණයේ භාරයට පත් කරන ලෙසයි. குருநாகலில் தொல்பொருள் அழிக்கப்பட்டமைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு எழுத்தாணை பிறப்பிக்க கோரி மக்கள் விடுதலை முன்னணியின் நாமால் கருணாரத்ன மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று மனு ஒன்றை தாக்கல் செய்தார். மனுவில் பிரதிவாதிகளாக பதில் போலீஸ் மாதிபர், குருநாகல் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, தொல்பொருள் ஆணையாளர் நாயகம், சட்டமாதிபர், குருநாகல் மாநகர சபை மேயர் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். நகராதிபதிவரையா கடா இவத் கராய் කියන அதனை தகர்த்ததாக மாநகர சபையின் மேயர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டதன் பின்னர் தற்போதைய அரசாங்கம் அதனை உள்ளடக்கும் வகையில் குழு ஒன்றை நியமித்தது. உண்மையிலேயே குழுக்களை நியமிக்க வேண்டிய அவசியமில்லை. தொல்பொருள் சட்டத்தின் 15வது சரத்தின் உபப்பிரிவுகளுக்கு அமைய தொல்பொருள் அழிக்கப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு கிடைத்தால் சம்பந்தப்பட்டவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். එම පැමිණිල්ලට අදාළව ක්‍රියා කරන්න. අර පුංචි දැරිවිය සීගිරි சிறுமி ஒருவர் சீகிரியா குன்றில் சட்டைப்பின் கொண்டு எழுதியதால் சிறையில் அடைக்கப்பட்டார். பிதுரங்கலவிற்கு சென்று இளைஞர்கள் அநாகரிகமாக செயற்பட்டமையினால் சிறையில் அடைக்கப்பட்டனர். அந்த அளவு வலுவான தொல்பொருள் சட்டம் உள்ள நாட்டில் இரவு வேளையில் தொற்பொருட்களை டோசர் கொண்டு தகர்த்த குற்றவாளிகள் இப்போதும் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். කරුවෝ මේ වෙනකොටත් ඉතාමත්ම නිදැල්ල ඉන්නවා. අපි කියමුකෝ මේක බෝනක බාහනතුමාගේ රාජසභා මණ්ඩපේ නෙමෙයි කියලා. இது புவனேகபாகு மன்னரின் அரசவை அல்ல என்று எடுத்துக்கொண்டாலும் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டடம் அல்லவா? 1815ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதிக்கு முன்னர் கட்டப்பட்ட கட்டடம் அல்லவா? 100 வருடங்களுக்கு மேல் பழமையான கட்டடம் ஒன்றின் ஆணியை கழட்ட முடியாதல்லவா?
90 லட்சம் ரூபாவை பயன்படுத்தி இதனை புனரமைத்து பாதுகாக்க உள்ளனராம். இந்த கட்டடம் 100 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த கட்டடமாக இல்லாவிட்டால் ஏன் அதனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? 2 விதமாக பேசுகின்றனர். உண்மை என்னவென்றால் ராஜபக்ச அரசாங்கம் நாட்டின் கலாசாரத்திற்கு மதிப்பளிப்பதில்லை, நாட்டின் புத்த சாசனத்திற்கு மதிப்பளிப்பதில்லை, எமது அரச பரம்பரைக்கு மதிப்பளிப்பதில்லை. இதனை செய்தவரை பாதுகாப்பதற்காக முழு நாட்டினதும் வரலாற்றை திரிவுபடுத்த இன்று முயற்சிக்கின்றனர். රටේ ඉතිහාසෙම අද වෙනස් කරන්න දන්නේ. පුරාවිද්‍යා ආඥාපනතර අත තිබ්බොත් தொல்பொருள் கட்டளை சட்டத்தில் கை வைத்தால் பாரிய அழிவு ஏற்படும். கட்டளை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கு முயன்றால் என்ன நடக்கும்? இந்த கட்டளை சட்டம் மிகவும் வலுவானது. தொல்பொருள் சின்னம் ஒன்றை சேதப்படுத்தினால் பிணை இல்லாமல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்த முடியும். இலங்கையில் கொலை குற்றத்திற்கு நிகராக தண்டனை விதிக்க முடியும். கொலை செய்தால் 14 அல்லது 15 நாட்களில் பிணை கோர முடியும். தொல்பொருளை அழித்தால் அவ்வாறு பிணை கோர முடியாது. அந்த அளவு வலுவான சட்டத்தை எதற்காக மாற்ற முயற்சிக்கின்றார்கள் என்பதில் சந்தேகம் எழுகிறது. වෙනස් කරන්න හදන්නේ කුමක් සඳහාද කියන එක සැකසහිත සැකසංකාවක් මතුවලා තියෙනවා. குருநாகலில் தொல்பொருள் அழிக்கப்பட்டு இன்றுடன் 14 நாட்கள். பொறுப்பு கூற வேண்டியவர்கள் எங்கே? 54 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 62 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கு செயற்குழு தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் இன்று தெரிவித்தார். சிறிகொத்த கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு சென்றுள்ள, அவ்வாறு இல்லாவிட்டால் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்புரிமையை பெற்று தேர்தலில் போட்டியிடும் 102 பேரில் தற்போது 54 பேரின் உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கு செயற்குழு தீர்மானித்துள்ளது. அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களின் 62 பேரின் உறுப்புரிமையை நீக்கினால் எதிர்வரும் நாட்களில் அவர்களின் உள்ளூராட்சி மன்ற உறுப்புரிமை ரத்தாகும். நாளை அவர்களுக்கான கடிதம் அனுப்பப்படும். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் உறுப்புரிமை ரத்து செய்யும் பட்டியலை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்க உள்ளோம். அதற்கு பதிலாக வேறு பெயர்களை நாம் பின்னர் அனுப்புவோம். විසමට නන් යවනවා මේ ඒ වෙනුවට අනුප්‍රාප්තිකයන් වශයෙන් පත් කරන මන්ත්‍රීවරුන්ගේ නාම ලේඛනය. கலைக்கப்பட்டுள்ளமையினால் அது பிரச்சனை அல்ல. ஐக்கிய தேசிய கட்சியின் 17 பேர் கரு ஜெயசூரியவுடன் சென்றனர். எவரது கட்சி உறுப்புரிமையும் ரத்தாகவில்லை. இங்கு சிறியவர்களுக்கு அல்லவா இந்த தீர்மானம்? இல்லை, கட்சியில் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று எதுவும் இல்லை. ஒழுக்கம் எல்லோருக்கும் ஒன்றே. உறுப்பினர்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் உள்ளாரா? 54 பேரின் பெயர் பட்டியல் மற்றும் ஏனையவர்களின் பெயர்களை நான் நாளை முன்வைக்கின்றேன். தற்போது வழங்க முடியாதா? இல்லை, ஒன்றையாவது தற்போது வழங்க முடியாது. கடிதம் அனுப்ப அனுமதி கிடைத்துள்ளது. கடிதத்தை தயாரிக்கும் பொழுது நாளை கூறுவேன். அதில் வெலிகம நகரசபை தலைவரும் உள்ளார். அவரின் உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் கம்பளி நகரசபை தலைவர் மற்றும் நவலப்பிட்டி நகரசபை தலைவர் தொடர்பிலும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே எஞ்சியவற்றையும் கூறுங்கள். போலீசாரை ஈடுபடுத்துவதாக தற்போது கூறுகின்றார்கள். ஆம், எமக்கு ஞாபகம் இருக்கின்றது. மஹிந்தவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு போலீசாரை ஈடுபடுத்தியது ஞாபகம் இருக்கின்றது. ரணிலும் மஹிந்தவும் ஒப்பந்தம் செய்து கொண்டு சிறிகொத்தாவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியினர் செல்ல முற்பட்ட போது வீதிக்கு தாரிட்டனர். நாம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் உள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சி இங்குதான் உள்ளது. நேற்று முன்தினம் அங்கு எஞ்சியுள்ள ஒருவர் ஹெலிகாப்டரில் சென்றுள்ளார். ஹெலிகாப்டரில் செல்லும் அளவுக்கு அவ்வளவு திருடி இருப்பார்கள். எனினும் ஜனாதிபதி ஒருவரின் மகன் இன்னும் வாகனத்திலேயே செல்கின்றார். அவ்வாறுதானே நாம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூறுகின்றோம். பிரதேச சபை உறுப்பினர்கள் அல்ல, 5ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியினர் உங்களுக்கு இறுதி அறிவிப்பை வழங்குவார்கள். ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරුන්ට නෙවෙයි 5 වෙනිදා තමුන්නාන්සේට අන්තිම නිවේදනය මේ රටේ UMP කාර්යෝ දෙනවා. யாழ் போதனா வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று விடத்தல் பள்ளை தனிமைப்படுத்தல் முகாமிற்கு திரும்பிய ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த நோயாளி அனுமதிக்கப்பட்டிருந்த விடுதியில் கடமையாற்றிய வைத்தியசாலையின் 4 பணியாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி கூறினார். தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து சுவாச தொற்று காரணமாக ஒருவர் நமது வைத்தியசாலைக்கு இங்கே கொண்டு வரப்பட்டார். அவர் ஏற்கனவே இந்த மாதம் 7ஆம் தேதி சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட 208 பயணிகளோடு தங்கியிருந்தவர். அவர் 21ஆம் தேதி கொண்டு வரப்பட்டாலும் 22ஆம் தேதி இங்கே தனிமைப்படுத்தல் விடுதி, அதாவது ஐசோலேஷன் விடுதியில்
நாங்கள் இந்த கொரோனாவுக்கான கோவிட்-19க்கான பரிசோதனை செய்யப்பட்டு இல்லை என அறியப்பட்ட பின்னர் 22ஆம் தேதி மாலை விடுதி ஒன்றிற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே உள்ள தனிமைப்படுத்தல் விடுதி, அதாவது விடுதியிலும் இருக்கின்ற ஐசோலேஷன் யூனிட், அங்கே அவர் தனிமைப்படுத்தப்பட்டு அவருக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் 25ஆம் தேதி காலை மீண்டும் விடத்தல் பலை தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் அவருக்கு அங்கே சுவாச அழற்சி காணப்படுகின்றது என்று மீண்டும் அவர்கள் பரிசோதனைக்காக, அதாவது அந்த மாதிரிகளை எமது வைத்தியசாலைக்கு நேற்று அனுப்பி வைத்திருந்தார்கள். நேற்று மாலை பெறப்பட்ட அந்த ரிசல்ட்ஸின் படி அவருக்கு தொற்று குறைவான நிலையில் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டது. வைத்தியசாலையில் ஏனையவர்களுக்கு தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு இல்லை எனவும் டாக்டர் சத்தியமூர்த்தி இதன்போது சுட்டிக்காட்டினார். விடுதியிலும் பின்னர் மருத்துவ விடுதியொன்றின் தனிமைப்படுத்தல் விடுதியிலும் தங்கியிருந்த காலப்பகுதியில் வேறு யாரோடும் நேரடியாக தொடர்பை கொண்டிருந்தாரா அல்லது தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றதா என மிக ஆழமாக ஆராய்ந்தோம். அதன்படி வைத்தியசாலை விடுதி மற்றும் தனிமைப்படுத்தல் விடுதியில் கடமையாற்றிய 4 உத்தியோகத்தர்களுக்கு மிக குறைவான சான்ஸ், அதாவது வெரி ரேர் சான்ஸ் தான் அவர்களுக்கும் தொற்று ஏற்பட்டிருக்கிற வாய்ப்பு. இருப்பினும் அவ்வாறான 4 பேரை நாங்கள் அவர்களது வீடுகளிலே தங்கியிருக்குமாறு கேட்டு இருக்கின்றோம். அவர்களுக்கான பரிசோதனை எதிர்வரும் 31ஆம் தேதி செய்யப்படும். வைத்தியசாலையை பொறுத்தளவில் ஏனைய பணியாளர்களுக்கோ ஏனையவர்களுக்கோ தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு Party leaders, political update. கட்சி தலைவர்கள் தேர்தல் பரப்புரையில் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று தேகிவளையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டார். ජනාධිපතිවරණයේදී ගොඩනැගූ ප්‍රතිරූපය මොකක්ද? ආණ්ඩුව වෙනස් කරලා රටේ මත්ද්‍රව්‍ය උදුර. ஜனாதிபதி தேர்தலின் போது உருவாக்கிய பிம்பம் என்ன? அரசாங்கத்தை மாற்றியமைத்து போதைப் பொருளை முற்றாக ஒழிப்பதாக கூறினர். எனினும் கவலையான விடயம் என்னவென்றால் போதைப்பொருள் குறைவதற்கு பதிலாக அதிகரித்துள்ளது. ஏசி கேஷ் முறை ஊடாக போதைப்பொருள் கடத்தல் இன்று மொத்தமாக இடம்பெறுகிறது. பாடசாலை மாணவர்களை தொடர்பு படுத்தி இது முன்னெடுக்கப்படுகின்றது. இறுதியில் நாட்டில் எதிர்கால சமூகம் அதிக அளவில் பாதிக்கப்படும். ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாட்டில் சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தி போதைப்பொருள் கடத்தலை இல்லாதொழிப்பதற்காக செயற்படுவோம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மத்திய கொழும்பை அண்மித்த பகுதியில் மக்கள் சந்திப்பில் பங்கேற்றார். இந்த மொட்டு சின்னத்தின் கீழ் எமது வாழ்வாதார வழிகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போயுள்ளது. 3 முதல் 6 மாதங்களுக்கு இவ்வாறே செல்ல முடியுமா? இதனை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியுமா? பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அரச வருமானம் 50% குறைவடைந்துள்ளது. அப்படியானால் இதனை முன்னெடுப்பது கடினமாகும். இதனை சீர் செய்வதற்கு வெளிநாட்டு நிறுவனங்களிடம் ஒத்துழைப்பை பெற வேண்டியுள்ளது. எம்மால் $6000 மில்லியன் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக நாம் சர்வதேச நாணய நிதியத்திடம் கலந்துரையாடி நீண்ட கால கடனை சலுகை அடிப்படையில் பெறுவோம். அதனை நாம் செய்யவா வேண்டாமா? அதனை உடைத்தால் ரூபாவின் பெறுமதி உயரும். அப்போது அந்த பணத்தை அரசாங்கத்தால் பெற முடியும். அந்த பணத்தை பெற்றதன் பின்னர் அதன் மூலம் உங்கள் சகலருக்கும் எம்மால் உதவி அளிக்க முடியும். இந்த மாவட்டத்தில் பல கட்சிகள் போட்டியிடுகின்றன. ஆனால் இந்த கட்சிகள் எந்தளவுக்கு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அல்லது எந்தளவுக்கு இந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பார்களோ தெரியாது. ஏனென்று சொன்னால் கடந்த கால வரலாற்று அனுபவங்களில் அந்த பிரச்சனைகள் ஒன்றும் தீர்க்கப்படவில்லை. ஆனபடியினால் வருங்காலங்களில் கூட அவர்கள் வாக்குகளை அபகரிப்பதற்காக
பல வாக்குறுதிகளை உங்களுக்கு தருவார்கள். அவற்றை நம்பி நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வீணடிக்காமல் இந்த சந்தர்ப்பத்தில் வீண சின்னத்தை நம்பி அதற்கு நீங்கள் வாக்களிப்பியலாக இருந்தால் கட்சியினுடைய தலைவர் என்ற வகையிலையும் மக்களை வழிநடத்துகின்றவர் என்ற வகையிலையும் அதற்கு நான் பொறுப்பேற்பேன். அதிகமான கட்சிகள் வன்னி மாவட்டத்தில் போட்டியிடுகிறோம். நாங்கள் கடந்த 20 வருஷங்களாக பல தேர்தல்களில் வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்டாலும் நாங்கள் ஆளுங்கட்சியில் அமைச்சர்களாக இருந்து தான் பல தேர்தல்களை முன்கொடுத்தோம். அப்படி இருந்தும் இந்த வன்னி மாவட்டத்தில் எந்த ஒரு கரைச்சலும் பிரச்சனைகளும் எந்த ஒரு வேட்பாளர்களுக்கோ எந்த கட்சிகளுக்கோ வழங்காமல் எல்லாரும் நாங்கள் அவங்களுடைய ஜனநாயக உரிமைகளை பேணி கடந்த காலங்களில் தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம். இப்போ இந்த தேர்தலில் தான் புதிய உங்களுக்கு தெரியும் இந்த ராஜபக்ஷ அணியினர், அதாவது இந்த மொட்டு கட்சியினர் இந்த மாவட்டத்தில் அராஜகங்களை புதுசாக வலியுறுத்தி கொண்டு, அதாவது ஒரு அராஜக பார்வையில் எங்களோட மக்களுடைய வறுமையை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாவட்டத்தில் உள்ள தமிழ் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளை பிரிச்செடுப்பதற்கு தங்கள்கிட்ட இருக்கிற பணபலத்தை, அதே போல் அதாவது சண்டித்தனத்தை, அதே போல் அவர்கள்ட்ட இருக்கிற அரச படையை எல்லாத்தையும் பயன்படுத்தி அரச வளங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி இந்த தேர்தலை செய்கிறாங்க. அவங்க 100% அதிகமான வரம்பு மீறி தான் அவங்கள்ட்ட நடக்குது. ஆனால் அதை தேர்தல் ஆணையகம் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்குது, போலீஸாரும் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாங்க. மற்ற வேட்பாளர்கள் ஒரு வாகனத்தில் இப்போ ஒரு பேனரை ஒட்டி கொண்டு போனால் 10 முறை நிப்பாட்டி செக் பண்ணுறாங்க. ஆனால் அரசாங்க கட்சின்னு சொன்னால் அவங்கள யாரும் செக் பண்ணுறதை காணல. அது மட்டும் இல்லாமல் ஊர்களுக்குள்ளே போட்டு நேற்று போயிட்டு பார்த்தா ஒரு ஊருக்குள்ளே ஒரு அனுமதியும் எடுக்காமல், கூட்டத்துக்குரிய அனுமதியும் இல்லாமல் ராவு போயிட்டு ஊருக்குள்ளே போய் ஊராக்களுக்கெல்லாம் அடித்து அங்கே நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க சாலமுகுளத்தில். அப்போ இப்படியெல்லாம் ஒரு அராஜகமான ஒரு நிலை இப்போ வர தொடங்கிட்டு, இது ராஜபக்ஷ அரசாங்க காலத்தில் கடந்த காலங்களில் இப்படி தான் செய்கிறது. வவுனியா சாலம்பை குளத்தில் 2 கட்சி ஆதரவாளர்களுக்கு இடையில் நேற்று ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து 5 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். வவுனியா சாலம்பை குளத்தில் 2 கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையில் நேற்று முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட 2 கட்சிகளின் ஆதரவாளர்களுக்கிடையில் இந்த முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு 9 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தை அறிந்து அவ்விடத்துக்கு சென்று நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக பூவரசன் குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். முரண்பாட்டில் காயமடைந்த 4 பேர் நேற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அதன் பின்னர் மேலும் ஒருவர் வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருகின்றார். வடக்கின் வேட்பாளர்கள் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து பிரச்சனை இருக்கிறது என்பதை கூட அவர் அதை பற்றி உச்சரிக்காமல் அதை தீர்க்க வேண்டும் என்பதை கூட சிந்தனையற்றவராக இன்றைக்கு அரசியலமைப்பை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார். எங்களுக்கு ஒரு போர்க்காலத்தை விட மிக ஆபத்தான ஒரு காலமாக எதிர்காலம் இருக்க போகின்றது. சவாலாக இனப்பிரச்சனையுடைய தீர்வு இருக்க போகின்றது. இந்த அரசியலமைப்பை ஒரு ஜனநாயகத்தில் பலம் வாய்ந்த ஒரு அரசியலமாக மாற்ற வேண்டும். சர்வாதிகாரத்துக்கு இடமளிக்க முடியாது. இராணுவ மயத்துக்கு இந்த நாட்டிலே நாங்கள் இடமளிக்க முடியாது. மிக வேதனையுடன் சொல்லுகின்றேன், நாங்கள் போகின்ற திசை நாங்கள் மீளவன் திரும்பி வர முடியாத திசையில் போய்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இருப்பு இல்லாமல் போவதற்கான சகல அறிகுறிகளும் காட்டப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் இருந்த தகுதிகளை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாங்களே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சனத்தொகை குறைந்து கொண்டே போகின்றது. எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடுந்தீவில் இருந்து பொத்துவில் வரைக்கும் வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர தனியாக யாழ்ப்பாண மக்களுடைய பிரச்சனையை மாத்திரம் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. வாழ்க்கை ஒழுங்கான வேலைவாய்ப்புகளோடு அமைவதன் மூலம்தான் ஒரு சிறப்பான சரியான பொருளாதார கட்டமைப்பை எங்கள் மண்ணிலே நாங்கள் தோற்றுவிக்க முடியும். எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு உறுதியாக இருக்க வேண்டும். போராடி கொண்டிருந்தவர்கள் கூட
போராட்டத்திலே அவர்களுடைய இராணுவ கட்டமைப்புக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தார்களோ, புலனாய்வு கட்டமைப்புக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தார்களோ, அதை போன்று பொருண்மைய மேம்பாட்டிற்கும் முக்கிய இடம் கொடுத்து அதை வளர்த்தெடுத்தார்கள். நாங்களே எங்களுக்காக கட்டி வளர்க்கின்ற பொருளாதார கட்டமைப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு வளமான தேசத்தை எங்களுடைய எதிர்கால சந்ததியின் கைகளில் கொடுத்துவிட்டு நாங்கள் செல்ல வேண்டும். நமது மக்கள் இப்பொழுது பல வேட்பாளர்களையும் பல கட்சிகளையும் முகம் கொடுத்து ஒரு குழப்ப நிலையிலே இப்பொழுது காணப்படுகின்றார்கள். முக்கியமாக கூறப்போனால் பலர் தங்களுக்கு சந்தர்ப்பம் அளியுங்கள் என்று கேட்கிறார்கள். குறிப்பாக சிலர் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் சந்தர்ப்பங்கள் கேட்கின்றார்கள். நாங்கள் இம்முறை கேட்கின்றோம், இன்னும் ஒரு சந்தர்ப்பம் என்று மீண்டும் மீண்டும் மக்கள் ஒரு குறிப்பிட்ட வினைத்திறன் இல்லாத அடிப்படை கொள்கைகளை தவறவிட்ட கட்சிக்கு வாக்களிப்பதை விட ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள், நாங்கள் சிலவற்றை சாதித்து காட்டுவதற்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்து எங்களுக்கு ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்குரிய அத்திவாரத்தை இட்டு தாருங்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இடைக்கால அறிக்கை தான். அந்த இடைக்கால அறிக்கையுடன் இந்த 6 குழுக்களுடைய அறிக்கைகள், அது மாத்திரமில்லை, அந்த இடைக்கால அறிக்கைக்கு இடைச்செருகல், அது அனெக்ஷஸ் 6 எல்லா கட்சிகளும் போட்டிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் மிக தெளிவாக வடகிழக்கு இணைந்த ஒரு மாநிலத்தில் சுயாட்சி என்ற ரீதியிலே ஒரு இணைப்பு. மஹிந்த ராஜபக்ஷவை பொறுத்தமட்டில் அது அகிதிகார பரவலாக்களே தேவையில்லை என்ற ஒரு இணைப்பு. இப்படியான இணைப்புகள் போடப்பட்டிருந்தது. இப்போது என்னவென்றால் அது தொடர்ந்து நடந்திருந்தால் அவைகள் எல்லாம் சேர்த்து விவாதிக்கப்பட்டு ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அதன் பிறகு அது ஒரு அரசியலமைப்பு வரைவாக அந்த வரைவு விவாதிக்கப்பட்டு அந்த அரசியலமைப்பு வரைவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டு வாக்களித்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம். இங்க தமிழ், சிங்களம், முஸ்லீமா இல்ல நீங்க எந்த மதமான்றது இங்க பிரச்சனை இல்ல. நீங்க இலங்கையில பிறந்திருந்தா உங்களுக்கான உரிமைகள் கிடைக்க வேண்டும். ஏற்கனவே வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டு திட்டங்களை கொடுப்பதற்கான திட்டங்களை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம். குறிப்பாக பெண்களுடைய வாழ்வாதாரம், படித்த இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்பு அது பகிரங்கமாக வழங்கப்பட வேண்டும். ஆனால் தேர்தல் என்று வரும்போது மட்டும் இந்த ஐநா பொறிமுறையை பற்றி பேசுவார்கள். இவர்கள் நல்லூர் திருவிழாவுக்கு போற மாதிரி வருஷம் ஐநாவுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர் அமைப்புகளிடமும் புலம்பெயர் நிறுவனங்களிடம் இருந்து பெருந்தொகை பணத்தை வாங்கி கொண்டு வந்து இங்க மக்களுக்கு அதை கொடுக்கறதில்லை. அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களோடு பேசும் பொழுது 200-300 பேரை நாங்க மாசம் படிப்பிக்கிறோம், 400-500 பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று சொல்றார்கள். ஆனால் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டம் கல்வி அறிவில் 25வது மாவட்டமா இருக்குது. மலையக தேர்தல் பரப்புரை மேடை சூடு பிடித்துள்ளது. மலையக வேட்பாளர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. இன்னைக்கு நம்ம பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைச்சு, ஆனா கண்டி மாவட்டம் நூறிலே மாவட்டம் மாதிரி இல்லை. கண்டி மாவட்டத்துல ஒரு முக்கிய பிரச்சனையை பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன மாதிரி இந்த காணி பிரச்சனை போயிட்டு, அதே சமயம் இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ஆனா படிச்சிருந்தோம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. முன்னாள் அமைச்சர் நூறிலேல இருந்து இங்க ஓடி கத்துனாரு. ஆமா, கண்டி மக்களுக்கு நூறிலே மக்களோட பிரச்சனைகள் அதிகம் சொல்லிட்டு போனவர் தான். ஆனா அமைச்சு மூலியமா உண்மை நடக்கல. இங்க இப்ப 7 பேர்ச் காணி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஆனா வாக்குறுதி தந்து நம்ம மக்களின் ஒற்றுமையை உடைக்கிறதுலதான் குறியா இருக்குமே தவிர மக்களோட உண்மையான பிரச்சனைகளை பத்தி பேச மாட்டேங்கிறோம். ஊழலற்ற நிதானமான ஒரு மனிதராக நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய ஆட்சி காலத்திலே தான் 7 பேர்ச் காணி, தனி வீடுகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் மலையகத்தில் நடந்தது. அதே போல அருகிலுள்ள பாடசாலை, நல்ல பாடசாலை என்ற திட்டங்களிலே மலையகத்தின் பல பாடசாலைகள் இன்று சீர் செய்யப்பட்டு மக்கள் பாவனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் கடந்த காலத்திலே எங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகவே நல்லாட்சியிலே நடக்கவில்லை என்று சொல்வது பொய். தற்போது உங்களுக்கு சொல்லுவேன்னா, முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் நேற்று கூறியிருந்தார், அவர் 5 தேசிய பாடசாலைகள் நூறிலே மாவட்டத்தில் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம். ஆனா அந்த வழிமுறைகளை சில சதிகள்னால அவருக்கு செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரிதான் முன்னாடி 50 ரூபா கொடுக்காதது கூட ஒரு அமைச்சர் தான் காரணம் அப்படின்னு பழி சுமத்திருந்தாரு. இப்ப இது பாத்தீங்கன்னா இவங்க இந்த நாள் என்ன பண்றதுன்னா, அரசியல்ல யாராவது ஒருத்தரை பழிய போட்டு இவங்க செய்ய வந்தாங்க, தடுத்துட்டாங்க அப்படின்னு. நான் செஞ்ச வேலைகளுக்கு நீங்க அங்கீகாரம் தாங்க. நிறைய பேர் செய்யாத வேலைக்கு அங்கீகாரம் கேட்குறாங்க. நான் வந்தேன்னா உங்களுக்கு வீடு கிடைக்கும், அவங்க வந்தாங்கன்னா என்ன கிடைக்கும் தெரியாது. அதனால இந்த தேர்தலில் மிக முக்கியமான தேர்தல், நம்மளோட பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றிக் கொள்ளணும். ஏன்னா நம்ம போயிட்டு பாராளுமன்றத்தில் இருந்தால் தான் நம்ம மக்களுடைய பிரச்சனை அங்கே கதைக்கலாம். இன்னொன்று நம்மளோட அதிகாரம் இருந்தால் தான் ஒரு தோட நம்மளை பயப்படுவான்.
ஒரு போலீஸ்காரங்க பயப்படுவாங்க. இல்லைன்னு சொன்னால் எவனும் பயப்பட மாட்டான். அதனால நீங்க தெளிவா இருங்க. நம்ம யாரையும் பத்தி நான் குறை சொல்லல. இதெல்லாம் பாதுகாத்து வச்சிருந்தது இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தொண்டமான் ஐயாவும். ஏன்னா அவர் அமைச்சராக இருக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் நுவரெலியா மாவட்டத்தில் அரசியல் பிரதிநிதிகளாக இருந்தாலும் தொண்டமான் ஐயா அவர்கள் முழு மலையகமே நம்ம விட்டு எல்லா பகுதியில் உள்ள மக்களையும் காப்பாற்றணுங்கிறத அவர் அரசியல் நீரோட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செயல்பட்டுச்சு. அதனாலதான் எந்த பகுதியில் இருந்தாலும் நமக்கு அப்பப்ப ஏற்படுற பிரச்சனைகள்ல தொண்டமான் ஐயா எல்லாத்தையும் பாதுகாத்து வந்திருக்கிறாரு. இளைஞர் யுவதிகளை நலன் கருது பல வேலை திட்டங்களை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுப்போம். ஆகவே நாங்கள் தூர நோக்கு சிந்தனையோடு இந்த சமூகத்தின் நலன் கருதி நாங்கள் செயல்படுகிறோம். ஆகவே இந்த தேர்தலில் நாங்கள் அனைவருமே கட்சி பேதங்களை மறப்போம், தொழிற்சங்க பேதங்களை மறப்போம், சமூக ரீதியாக ஒன்றுபடுவோம், ஒன்றுபட்டு உரிமைகளை வென்றெடுப்போம் என்று கூறிக்கொள்வதோடு அரசியல் இருப்பும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ஆயுதம் ஒற்றுமை என்ற பலம் மட்டும்தான். இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் எடுக்கக்கூடியது இந்த வெள்ள போற தாமரை மொட்டு சின்னத்துலன்றது அந்த சாணக்கிய முடிவு தான். இன்னைக்கு எங்களை சுற்றி நிறைய மக்களுடைய தமிழ் பேசுற தமிழ் மக்களுடைய ஒரு பெரும் படை எங்களோட இருக்காங்க. 1000 ரூபாய் சம்பளம் இல்லை, 50 ரூபாக்காரன் நம்மளோட இல்லை, 1000 ரூபாக்காரன் நம்மளோட இல்லை. 50 ரூபாக்காரன் யானை மேலே ஏறி போறான், 1000 ரூபாக்காரன் போட்டு வச்சு தமிழ்நாட்டு ஓட்டலாம் ஜனாதிபதி ஆகிட்டோன்னு சொல்றாங்க. இதான் நிலவரம். ஆகவே 100 ரூபா குறைஞ்சாலும் 100 ரூபா. செமண்டின்லாம் சின்ன விலைக்கு தராங்க. இன்னைக்கு செமண்டின் என்ன விலை? 150 ரூபா. இந்த மாதிரிக்கு எல்லாம் சின்ன சின்ன விலைக்கு தாரன்னு சொல்லி இன்னைக்கு பொருளாதார சுகம். ஆனால் சம்பளம் அங்கனைக்கே நிற்குது. நம்ம சம்பளம் அங்கனைக்கே நிற்குது. ஜனாதிபதி தேர்தல் சொன்னாரு 1000 ரூபாய் சம்பளம். செய்திகள் தொடர்கின்றன. நுவரெலியா லிந்துலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அக்கரகந்த தோட்டத்தில் உள்ள பொதுமக்கள் குடியிருப்பில் பரவிய தீயினால் குடியிருப்புகள் அழிவடைந்துள்ளன. இன்று முற்பகல் 10:30 மணி அளவில் தீ பரவியதாக போலீசார் தெரிவித்தனர். 10 வீடுகளை கொண்ட தொடர் குடியிருப்பிலேயே தீ பரவியுள்ளது. இந்த குடியிருப்பில் சுமார் 40 பேர் வரை வசித்து வருகின்றனர். தொழிலாளர் குடியிருப்பில் பரவிய தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ள போதிலும் வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மலையத்தில் இருக்க அரசியல் யாராக இருந்தாலும் இந்த வீடு உடனடியாக இந்த வீடு மக்கள் 10 வீட்டுக்குள்ளவங்களுக்கும் வீடுகளை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி முக்கியமாக பிரதானமாக கேட்குறோம். மற்ற மந்திரிமார் அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு போகிறாங்க. இதுக்கு என்ன செஞ்சு கொடுப்பாங்கன்னு தெரியாது. லயத்துல நெருப்பு பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கேருந்து பார்க்க போகிற நேரத்தில் பிள்ளைகளை எல்லாம் தவிக்க விட்டுட்டு வேலைக்கு போயிட்டோம். கஷ்ட நிலைமையில பிள்ளைகளை விட்டுட்டு போகிறோம். என்ன நடக்குதுன்னு தெரியல. கரண்ட் ஷார்ட் ஆகி இப்படி நெருப்பு பிடிச்சி லயத்தில் ரொம்ப மோசமான நிலைமையில பாதிக்கப்பட்டுருச்சு. அவங்கள்ட்ட ஐடென்டி கார்டு எல்லாம் போயிருச்சு. இனி அவங்க எப்படி அதை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த நேரத்தில் இருந்த ஆதார் சர்டிஃபிகேட் ஐடி கார்டு அவ்வளவுமே எடுத்து சம்பூர்ணமாக டவுன் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வீடு வாசலாம் போச்சுங்க சாமி, உடுப்பெல்லாம் வெந்து போச்சுங்க. எங்களுக்கு பிள்ளைகளும் இந்த மாதிரி கண்டு இப்ப தவிக்கிறாங்க சார். இப்ப வர மந்திரி மாதிரி திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா? எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்களா? இப்ப போட்டிருக்க உடுப்பு கூட இல்லாம இருக்கோங்க. ஐடின் கார்டெல்லாம் வெந்து போச்சுங்க. ஒண்ணுமே எங்களுக்கு இல்லைங்க சாமி. நாங்க என்ன செய்வோம்? தீ பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் லிந்துலை போலீசார் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நியூஸ்லைன் தொகுப்பு அடுத்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு நியூஸ்லைன் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்போது தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சன் குகவர்தன் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வணக்கம் குகவர்தன். வணக்கம். உங்களுடைய அரசியல் பிரவேசம் மனோ கணேசனோடு இருந்தது. அதற்கு பிறகு நீங்கள் அவரோடு இணைந்து யானை சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தீர்கள். அதற்கு பிறகு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுடைய மேடைக்கு ஏறாவிட்டாலும் அவருக்கு ஆதரவு வழங்கியிருந்தீர்கள். இப்போது ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து நீங்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இந்த அரசியலில் உங்களுக்கு ஒரு ஸ்திரமற்ற நிலை காணப்படுகிறது? இல்லை, இது ஸ்திரமற்ற நிலை அல்ல ஜெபதர்சன் அவர்களே. உண்மையிலேயே எனது அரசியல் பயணத்திற்கு முன்னால் நான் சமூக சேவையிலே 1997ஆம் ஆண்டிலிருந்து சமூக சேவையிலே ஈடுபட்டவன் என்ற ரீதியில் தான் 2011ஆம் ஆண்டு மனோ கணேசன் அவர்கள் அவரது கட்சிக்கு என்னை அழைத்திருந்தார்.
தலைநகரை பொறுத்த மட்டிலே தமிழ் பிரதிநிதித்துவங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நினைப்பிலே அல்லது எமது தமிழ் மக்கள் மீது கொண்ட அந்த அக்கறையிலே தான் நான் அவருடன் இணைந்து பயணித்தேன். உண்மையிலே 2015ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் விருப்பு வாக்குகள் 40,000 கிடைத்தன. ஆனால் அந்த முறை ஐக்கிய தேசிய கட்சி மிகவும் பலம் பொருந்திய டாப் ஹீரோஸ் என்று சொல்லுவார்கள். அநேகர் போட்டி போட்டார்கள். முதல் தரமாக ஒரு இளைஞனாக பாராளுமன்றத்திற்கு 40,000 விருப்பு வாக்கு கிடைத்தது ஒரு பாரிய வெற்றியாக இருந்தது. அது மனோ கணேசனோடு இணைந்து கேட்டபோது அதன் பின்னர் உங்களுக்கு தெரியும் அவரது கட்சியிலே இருக்கின்ற தலைமைத்துவங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகள், அவரது கட்சியிலே இருக்கின்ற சில மக்களுக்கு வாக்குகளை நாங்கள் வாங்கிய பின்னர் நடைபெறுகின்ற செயல் திட்டங்களை எவ்வாறு முன்னெடுப்பது என்ற மக்கள் ரீதியாக அவர் யோசிக்காமல் சுயநலமாக சிந்தித்த சில விடயங்கள் காரணமாக கட்சியிலிருந்து நான் மட்டுமல்ல ஏராளமானவர்கள் ஒன்றாக நாங்கள் வெளியேறினோம். அதன் பின்னர் தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சி மிகவும் பலமாக இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியுடனான எங்களது உறவு 2015ஆம் ஆண்டு நான் தேர்தல் கேட்ட காலத்திலிருந்தே மிகவும் நல்ல உறவு ஒன்று இருந்தது. அப்பொழுது அனைவருமே ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், சஜித் பிரேமதாசாக இருக்கட்டும், அகில விராஜாக இருக்கட்டும் அல்லது ரவி கருணாநாயக்க எல்லோரும் ஒன்றாக செயற்பட்டு கொண்டிருந்த பொழுதுதான் சஜித் பிரேமதாசா அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலே களமிறங்கினார். அந்த நேரத்திலே நாங்கள் நேரடியாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்காவிட்டாலும் ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு உறுப்பினராக அவர் போட்டி போட்டபடியால் நாங்கள் அந்த இடத்திலே அவருக்கான ஆதரவை மறைமுகமாக தெரிவித்திருந்தோம். இருந்த பொழுதும் அதன் பின்னர் எங்களது இம்முறை ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாக ஒரு அணியினர் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேறியதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சிக்கான தமிழ் பிரதிநிதித்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த ஆரம்ப கால குறிக்கோள் காரணமாக அதை விட்டு கொடுக்க முடியாமல் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பயணிக்கும். ஆனால் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் குறிப்பாக கொழும்பில் உள்ள பல வளங்களை வெளிநாட்டிற்கு விற்பதற்கும் அதே போன்று இறுதியாக ஆட்சியினுடைய இறுதி காலப்பகுதியில் கூட MCC உடன்படிக்கையில் கச்சா தருவதற்கான முயற்சியும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி முன்னெடுத்த விடயத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வருவீர்களாக இருந்தால் அவை நடக்காது என்று உங்களால் உறுதிப்பட கூற முடியும்? நிச்சயமாக 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், நிதி நிலைமையில் ஏற்பட்ட பற்றாக்குறையின் பின்னர் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை மீளெழுப்ப வேண்டும் என்றால் சர்வதேச நாணய நிதியங்களிடம், ஐரோப்பிய யூனியன்களிடம் குறைந்த வட்டியில் நீண்ட கால செலுத்துகையுடனான கடன்களை பெறுவதன் மூலம்தான் இலங்கைக்கான நாணயங்கள் உள்வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வாறான நல்ல விடயங்களை தூர நோக்குடன் தொழில் ரீதியாக அல்லது மீள் செலுத்தக்கூடிய பணம் அதிகமாக வருவதற்கு சம்பந்தமாக செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஒப்பந்தங்களை முன்னிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்களே ஒழிய இலங்கை வளங்களை விற்பதற்கு ஒரு பொழுதும் ஐக்கிய தேசிய ஒரு இடத்திலும் இணங்கியதில்லை. இனிவரும் காலங்களிலே அதிலே நாங்கள் மிகவும் அவதானமாக இருப்போம். அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது உண்மையிலே பொருளாதார நிபுணத்துவம் கொண்ட தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த முடிவை எடுப்பார். அதே போன்றுதான் இந்த கொரோனா கால பகுதியில் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் அதிகம் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள். இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எவ்வாறு நடவடிக்கை இருக்கு? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி. என்னை பொறுத்த மட்டிலே ஒரு நாளைக்கு 5000 PCR டெஸ்ட் கட்டாயம் செய்யப்பட வேண்டும். இதை கொரோனா ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் மிகவும் தெளிவாக வலியுறுத்தி வந்தார். நாங்கள் அதை செய்வோம். அத்துடன் மொபைல் சர்வீஸ், PCR மொபைல் சர்வீஸ் என்பதை அதிகரிக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், சுரசவிய என்ற ஆம்புலன்ஸ் திட்டத்தின் 1990 என்ற ஆம்புலன்ஸ் திட்டத்தின் 2வது கட்டம் PCRுடன் இணைந்த மொபைல் சர்வீஸ், அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அத்துடன் தொழில் இழந்தவர்கள், இந்த இதில் 10,000க்கும் அதிகமான, தற்பொழுது வரை 10,000க்கும் அதிகமான தொழிலை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள். அரசாங்க துறையிலும் சரி, தனியார் துறைகளிலும் சரி. அடுத்த வருட கடைசியிலே இது 10 லட்சமாக மாறும். எனவே இந்த தொழில் இழந்தவர்களுக்கு உடனடியாக 10,000 ரூபாய், இது இலங்கையில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும், முற்றுமுழுதான வெளிநாடுகளிலும் தொழில் இழந்தவர்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்படும். செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா காரணமாக தொழில்களை இழந்து ஜோர்தானில் நிர்கதிக்குள்ளாகியுள்ள இலங்கை பணியாளர்கள் மீது நேற்று நடத்தப்பட்ட கண்ணீர் புகை பிரயோகத்தை
பல்வேறு தரப்பினரும் கண்டித்துள்ளனர். இலங்கை தூதரக அதிகாரிகள் சிலர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட அமைதியின்மையை கலைப்பதற்காகவே கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தப்பட்டது. ஜோர்டானில் அகல்காரா கெமல்வேகா தொழிற்பேட்டையில் தொழில்களை இழந்துள்ள சுமார் 700 இலங்கையர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்தில் அந்நாட்டு போலீசார் நேற்று பிற்பகல் 4 மணியளவில் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். 4 மாதங்களுக்கு மேலாக நாடு திரும்புவதற்கு இவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தாலும் அது தொடர்பில் தீர்மானிக்க கால அவகாசம் வழங்குமாறு தூதரக அதிகாரிகள் தொடர்ச்சியாக கூறியிருந்தனர். தீர்வு கிடைக்காததால் இந்த பணியாளர்கள் நேற்று அவர்கள் தொழில் செய்த இடத்தின் அதிகாரிகளை சந்தித்து தூதரக அதிகாரிகளையும் சந்திப்பதற்கு தீர்மானித்தனர். எவ்வாறாயினும் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தாம் குறித்த இடத்திற்கு வருகை தருவதாக தூதரக அதிகாரிகள் அறிவித்திருந்தனர். இதன் பிரகாரம் ஜோர்டானின் அமானில் உள்ள இலங்கை தூதரகத்தின் தொழில் பிரிவு அதிகாரிகள் 3 இலங்கை பணியாளர்களை சந்திப்பதற்கு சென்றிருந்தனர். தொழில்களை இழந்தவர்கள் ஆதங்கங்களை தெரிவித்துக் கொண்டிருந்த போது தமக்கு மயக்கம் வருவதாக தூதரக அதிகாரி ஒருவர் கூறியிருந்தார். ஐயா, சற்று விலகி இருங்கள். மயக்கமடைந்துள்ளார். ஐயோ பாவம், கோட்டை கழட்டுங்கள். ரவி சார் மயக்கமடைந்துள்ளார். ரவி சார் மயக்கமடைந்தார். தற்போது செல்கிறார். பிரச்சனைக்கு பதிலளிக்க வழியில்லை. டைட் கோட் அணிந்து வந்தவர் அதோ போகின்றார். தூதரகத்திலிருந்து வருகை தந்த அதிகாரிகள் புறப்பட்டு சென்ற உடனேயே கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சுமார் 20 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த சந்தர்ப்பத்திலேயே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக பணியாளர்கள் தெரிவித்தனர். ரவியை அழைத்து செல்ல வந்த போலீசாரை பாருங்கள். தடியடி நடத்தினார். கண்ணீர் புகை கொண்டு வந்தனர். இதுவே ஜோர்டானில் உள்ள தூதரகத்தின் உண்மை நிலை. போலீசாரை வரவழைத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றனர். ஜோர்டானின் அல்காரா கெமல்வேகா தொழில்பேட்டையில் சேவையாற்றிய இவர்கள் கடந்த மார்ச் மாதம் 17ஆம் திகதி தொழில்களை இழந்தனர். ஏப்ரல் மாதம் 17ஆம் திகதியின் பின்னர் அவர்கள் தாய்நாடு திரும்புவதற்கான திகதியொன்றை வழங்குவதாக கூறி தொழிற்சாலை உரிமையாளர்கள் தொழிலை ராஜினாமா செய்யுமாறு அறிவித்தனர். நாடு திரும்பும் எதிர்பார்ப்பில் அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்தனர். இந்த இலங்கையர்களுக்கு 4 மாதங்களாக எவ்வித கொடுப்பனவும் கிடைக்கவில்லை என்பதுடன் நாளாந்தம் 2 வேளை உணவு மாத்திரமே கிடைக்கிறது. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் ஜோர்டானில் உள்ள இலங்கை தூதரகம் இன்று அறிக்கை ஒன்றை விடுத்திருந்தது. குறித்த பணியாளர்களின் நலன்புரி விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நேற்று சென்ற இலங்கை தூதரகத்தின் தொழில் பிரிவு அதிகாரிகள் சுமார் 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொழிற்சாலையின் நிலைமையை தணிப்பதற்காகவும் தூதரக அதிகாரிகளை விடுவிப்பதற்காகவும் ஜோர்டான் போலீசார் அழைக்கப்பட்டதாக தூதரகம் அறிவித்துள்ளது. கடந்த 22ஆம் திகதி தூதரக அதிகாரிகள் குறித்த தொழிற்சாலையில் வைத்து உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் சுகாதார பொருட்கள் அடங்கிய 375 பொதிகளை பகிர்ந்து அளித்ததாகவும் தூதரகத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கூற்று பொய்யானது. 5 மாதங்களின் பின்னர் நிவாரணமாக இத்தகைய சில பொருட்களே கிடைத்தன. எவ்வித பணமும் கிடைக்கவில்லை. 23ஆம் தேதியே நிவாரணம் கிடைத்தது. நேற்று அல்ல. நமக்கு நிவாரணம் கிடைக்காமை தொடர்பில் பதிலை கேட்டறிவதற்காகவே நாம் நேற்று அவர்களை அழைத்தோம். நாம் 5 மாதங்களாக நெருக்கடிக்குள்ளாகியுள்ளோம். கையில் 5% இல்லை. 5 மாதங்களாக இந்த பொருட்களை கொண்டு வாழ முடியுமா இல்லையா என்பதை காணும் எவராலும் புரிந்து கொள்ள முடியும். எங்களுக்கு 5 மாசமா காசு கொடுக்கல, சம்பளம் இல்லை, வேலை இல்லை. நாங்கள் எங்களுக்கு சம்பளம் கொடுத்து 4 மாதம் சம்பளத்தை கொடுத்து எங்களோட சோசியல் சல்லியை கொடுத்து எங்களுக்கு ஊருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி 4 மாசமா கேட்குறோம். எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. இன்னைக்கு நாங்கள் போயிட்டு எங்களுக்கு போகணும், எப்போ நீங்கள் உறுதியாக
முடிவை சொல்லுங்கள், எப்போ நாங்கள் எங்களை அனுப்புவீங்கன்னு கேட்டதுக்கு போலீஸ் ஆளை வர வச்சு எம்பசி ஆளும் வந்திருந்தாங்க. அவங்களும் போலீஸ்காரவங்க பக்கம் எல்லாம் ஃபேக்ட்ரி பக்கம் எங்களுக்கு எந்த முடிவும் கொடுக்குறாங்கல்ல, எல்லாம் சேர்ந்து பொம்பளை பிள்ளைகன்னு கூட பார்க்காம போலீஸ்காரவங்க அடித்தாங்க. பத்ததுக்கு இது கண்ணீர் புகை கொடுத்து எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்து பாதி பேர் ஹாஸ்பிட்டல். வெளிநாடு சென்றுள்ள பெண்கள் அப்பாவி யுவதிகளை நாட்டிற்கு அந்நிய செலாவணியை கொண்டு வருகின்றனர். வருடாந்தம் $7 பில்லியன் நாட்டிற்கு கொண்டு வருகின்றனர். தொழில் இல்லை, உணவு இல்லை, இருப்பதற்கு இடமில்லை. ஜோர்தானிலும் அந்த பிரச்சனை வந்தது. 5 மாதங்களாக அந்த அப்பாவி யுவதிகள் அரசாங்கத்துக்கு கூறினர். நாமும் அரசாங்கத்துக்கு கூறினோம். நாம் வெளிவிவகார அமைச்சின் செயலாளரை சந்தித்து கூறினோம். கவனத்தில் கொள்ளப்படாத அந்த பெண்கள் மீது ஜோர்தானில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அத்தகைய தாக்குதலுக்கு கட்டாயமாக இலங்கை அரசாங்கம் வேண்டுகோள் விடுக்க வேண்டும். கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டு இலங்கை பாணியில் தாக்கியுள்ளனர். இலங்கையில் நடுத்தரவில் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அதே பாணியில் ஜோர்தான் போலீசாரை பயன்படுத்தி இலங்கை அரசாங்கம் தாக்குதல் நடத்தியுள்ளது. මහපාරේ දාගෙන කෙල්ලන්ට ගහන ගැහිල්ලෙම අද ලංකාවේ ආණ්ඩුව ජෝර්දාන් පොලිසිය පාවිච්චි කරලා ගහලා තියෙනවා. ஸ்ரீ லங்கா தானாபதி காராலே இலங்கை தூதரகத்தின் தொழிலாளர்களுக்கு பொறுப்பான ரவிந்தோ அபேபால் என்ற அதிகாரி முன்னிலையிலேயே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சோ தொழில் அமைச்சோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எழுத்துமூல முறைப்பாட்டினை பயன்படுத்தி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது. லட்சக்கணக்கான பணியாளர்கள் தொடர்பு பட்டுள்ளனர். கட்டாயமாக அரசாங்கம் விரைந்து துரித தலையீடு மேற்கொள்ள வேண்டும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தரவுகளுக்கு அமைய வெளிநாடுகளில் தொழில் புரியும் இலங்கை பணியாளர்களின் எண்ணிக்கை 1.2 மில்லியன் ஆகும். கடந்த வருடத்தில் மாத்திரம் வெளிநாடுகளில் தொழில் புரியும் ஊழியர்கள் $7 பில்லியன் வருமானத்தை இலங்கைக்கு ஈட்டிக் கொடுத்துள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் செயற்பாட்டை சிறிது காலத்திற்கு நிறுத்த நேரிட்டது. கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் ஏற்பட்ட சம்பவத்துடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இன்னும் சில நாட்களில் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இடவசதி கிடைத்தது. இலங்கை பணியாளர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர முடியும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதிகளில் துபாயிலிருந்து இலங்கை பணியாளர்களை நாட்டிற்கு அழைத்து வர நாம் ஏற்கனவே திட்டமிட்டுள்ளோம். அதனைத் தொடர்ந்து ஏனைய துறைகளில் உள்ள தரவுகளை பெற்று இலங்கையர்களை அழைத்து வரும் நடவடிக்கையினை துரிதப்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். ராணுவம் மற்றும் சுகாதாரத்துறையிலிருந்து அந்த பரிந்துரை கிடைத்தவுடன் நடவடிக்கை எடுப்போம். ஸ்ரீ சித்தானைக்குட்டி சுவாமியின் 69வது குரு பூஜை விழா அம்பாறை காரைதீவில் உள்ள சித்தானைக்குட்டி சுவாமிகளின் ஜீவசமாதியில் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த செய்தியோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம். ஈழத்தின் முப்பெரும் சித்தர்களில் முதல்வரான நவநாத சித்தரின் சீடர்களில் ஒருவரான ஸ்ரீ சித்தானைக்குட்டி சுவாமிகளின் 69வது குரு பூஜை விழா சித்தானைக்குட்டி சுவாமியின் புனித சமாதியில் இன்று நடைபெற்றது. ஸ்ரீ சித்தானைக்குட்டி சுவாமிகளின் சமாதி ஆலயத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த குரு பூஜை விழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அத்துடன் இலங்கை சித்தர் பீடத்தின் நரசிங்க நவநீதன் சுவாமிகள் மற்றும் யோகி கோபிநாத்தும் குரு பூஜை விழாவிற்கு வருகை தந்திருந்தனர். இதன்போது குருநாதர் சித்தானைக்குட்டி சுவாமிகளின் சமாதியில் பாரம்பரிய பூஜைகள் இடம்பெற்றதுடன் புஷ்பாலங்கார வழிபாடும் நடைபெற்றது. ஈழத்தின் முப்பெரும் சித்தர்களில் முதல்வரான நவநாத சித்தரின் ஜீவசமாதி கண்டி நாவலப்பட்டி குயின்ஸ்பெரி தோட்டத்திலும், பெரியானைக்குட்டி சுவாமிகளின் புனித சமாதி கொழும்பு முகத்துவாரம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலும், ஸ்ரீ சித்தானைக்குட்டி சுவாமிகளின் மகா சமாதி அம்பாறை காரைதீவிலும் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.